ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு எச்சரிக்கை பதிவு, ஒரு அவசரமான பதிவு தான். இது ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பதிவு தான். அது இன்றைக்கி தான் அது சரியாக வந்திருக்கு. நம்ம இந்த ஃபங்க்ஷனு, இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ, வீடியோ அந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோவில் போய் நம்ம ஆர்டர் கொடுப்போம். பண்ணுவாங்க. ஓகே, எல்லாமே நடக்குது. ஓகே, நீங்கள் பண்ணுற தவறு என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க போகிறீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பர்மனெண்ட்டான கடை இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஆர்டரை கொடுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை அவங்க புரிஞ்சு கரெக்டாக எடுக்கிறதுக்கு உண்டான மெச்சூரிட்டி முதல்ல அவங்களுக்கு இருக்குதான்னு அடுத்தது பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும் பொழுது சும்மா அந்த ஃபோனை பேசிக்கிட்டே ஒரு பக்கம் இந்த அப்படியே காதுலேயே ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படியே இருந்துட்டு பேசிக்கிட்டு எந்த கான்சன்ட்ரேஷனுமே இருக்காது. அதே மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் அவங்க கவனிக்க வேண்டியது எப்படின்னா, நம்ம வீட்டில் எத்தனை உறவுகள் இருக்காங்க, யார் என்னங்கிறத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, தெரிஞ்சுக்கிறாங்களா, ஒரு மதிப்பு மரியாதையாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறாங்களா, நடத்துகிறாங்களா, ஒரு மரியாதையாக எல்லாமே செய்கிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கத்தெல்லாம் கவனிங்க. அவங்களுடைய ஒழுக்கத்தை முதல்ல பாருங்கள். எந்த ரிமார்க் இல்லைன்னா கொண்டு போய் அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுங்க, செய்யுங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஒரு தற்குறிங்க மாதிரி சும்மா ஒரு 2 நாள் சும்மா கூட போய்ட்டு ஒரு வாடகை கேமரா எடுத்துக்கிட்டு அப்படியே கூட போய் நானும் ஃபோட்டோ எடுக்கிறேன், நானும் வீடியோ எடுக்கிறேன், ஃப்ரெண்டுடா, மச்சான்டா, அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கி விட்டு எடுத்துட்டு அவங்ககிட்ட காப்பி பண்ண ஒரு கம்ப்யூட்டர் கூட இருக்காது, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்காது, ஒரு பென்ட்ரைவ் இருக்காது, எதுவுமே இருக்காது. எங்கேயோ வாடகைக்கு ரெண்டலுக்கு ஒரு கேமரா வாங்கினது வந்து அன்றைக்கி கதையை முடிச்சுட்டு அதில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு போய் அதை அவங்க முடிச்சிடுவாங்க. அது நம்ம பர்சனல், அதை நம்ம பேசுகிறது இல்லை, நமக்கு தேவையில்லை. அதை அவங்க பர்சனலை பற்றி நம்ம ஏன் பேசிக்கிட்டு பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கல்யாண அர்ஜென்ட்லேயே நீங்களும் விட்டுடுவீங்க. கொஞ்ச நாள் போட்டு நமக்கு ஃபைலு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா அந்த ஆள் இருப்பான், ஃபைலும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான், அங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஏன்னா ப்ராப்பராக அவங்ககிட்ட ஒரு கடை இருந்ததுன்னா அவன்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டத்தில் அவன் காப்பி பண்ணி வச்சுருப்பான். இல்லை எக்ஸ்டர்னலாக ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயும் காப்பி போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப ப்ரொபோஷனலாக கரெக்டாக கடை நடத்துகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கடையில் உள்ள கம்ப்யூட்டரே நம்ப மாட்டாங்க, எக்ஸ்டர்னலாக ஹார்ட் டிஸ்க் வாங்கி அதில் காப்பி பண்ணி பத்திரமா உங்கள் ஃபைலுக்கு நீங்கள் நம்பி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸு, ஃபுல் பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதுமாதிரி பண்ணோம். அந்த மாதிரி நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஒரு கரெக்டான ஒரு ஆளாக பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு ஃபோட்டோ வீடியோகிராஃபரை பார்த்து புக் பண்ணி உங்கள் ஆர்டரெல்லாம் சிறப்பாக எடுத்து சந்தோஷமாக இருங்க. ஏன்னா இது ஒரு பொக்கிஷம். இப்போது நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதை 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அதில் உள்ளவங்க பாதி பேர் அதை பார்க்காதவங்களாம் கூட அப்போ பார்ப்பாங்க. அது அப்போ நீங்கள் ஒரு மாதிரி இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் மெமரிஸான ஒரு விஷயம். அதை ஒரு பொறுப்பானவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தா தானே அவங்க பொறுப்போடு செஞ்சு உங்களுக்கு அழகாக, பியூட்டிஃபுல்லாக, அழகாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி பண்ணி தருவாங்க. நீங்கள் கொண்டு போய் ஒரு தற்கூரிக்கிட்ட போய் கொடுத்துட்டு, ஒரு அறகுறைக்கிட்ட போய் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் கொடுத்தேன் தம்பி, இப்படி பண்ணிட்டான் தம்பி, அப்படி பண்ணிட்டான் தம்பி, ஆளே இல்லை தம்பி ஊரில், இவ்வளோ பணம் கொடுத்துட்டேன் தம்பி, எந்த யூஸுமே இல்லை. தயவு செஞ்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஃபோட்டோ வீடியோகிராஃபர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கடை இருக்கா, இல்லை கடை இல்லைனா கூட வீட்டில் வச்சு செஞ்சால் கூட பரவாயில்ல, அவங்க கரெக்டாக நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அழகாக எடுத்து தருவாங்களா, ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே பேசுகிறாங்களா, கரெக்டாக நம்ம சொன்ன தேதியில் டெலிவரி பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் ஒரு சும்மா ஒரு படம் ஒன்று காமிச்சிட்டு அதில் இப்படி போகிறோம் அப்படி பண்ணிட்டு அதை மயங்கி கொண்டு போய் ஆர்டரை கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு குதிச்சுக்கிட்டு நிற்கிறது, ஒன்றுமே கொடுக்கல, ஃபைலே இல்லைங்கிறான், ஃபுல் பேமெண்ட்டும் கொடுத்துட்டோம், அது இது எங்கள் மச்சான் சொல்லி வந்தாங்க, எங்கள் தங்கச்சி சொல்லி வந்தது, அது சொல்லி இது சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்கிறீங்க. நம்ம இதுலேயே அடிபட்டு இதிலே கற்றுக்கிட்டு இப்படி தான் பண்ணணும், போகணும், வரணும், எவ்வளவோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள பார்த்து தயவு செஞ்சு ஆர்டர் கொடுங்க. அவங்க உங்களுக்கு சிறப்பாகவே சூப்பராகவே செஞ்சு தருவாங்க. அதுதான் கரெக்டாக போகும். சும்மா இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராமில் வராங்க, அதில் போஸ்ட போடுறாங்க, அதே மாதிரி அந்த போஸ்ட்டில் வரவங்களுக்கு அந்த போஸ்ட் கரெக்டாக இருக்குது, அவங்க அப்படி இருக்காங்க, அதனால் அது நல்லாயிருக்கு. எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கணும்? எல்லாருமே விஜய் மாதிரியும், த்ரிஷா மாதிரியும், சூர்யா மாதிரியும், நிறையா பேர் சொல்லலாம், அஜித் மாதிரி, இந்த மாதிரி எல்லாருமே அப்படியே எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அது மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். அதுதான் க்ரியேட்டரு. ஃபோட்டோ வீடியோவும் அப்படி தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணவும் முடியாது, வராது. அவங்கவுங்களுக்கு என்னவோ அதுதான் வரும்.
அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நம்ம பழகிக்கணும். எனக்கு அவங்களுக்கு இப்படி பண்ணிக்கலாம், எங்களுக்கு ஏன் இப்படி பண்ணலை, அது அது எப்படி, அது மனுஷங்களே ஒரே மாதிரி இல்லை, எப்படி எடுக்கிற ஃபோட்டோலாம் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஜானரில் தான் இருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு கரெக்டாக நம்ம ஃபேமிலிக்கு சூட்டபிள் ஆகுவாங்களான்னு பார்த்து ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபரை பார்த்து புக் பண்ணி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனெல்லாம் சிறப்பாக செய்யுங்க. இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த யூடியூப்பு இதிலெல்லாம் போட்டு அதில் போடுறத மாதிரி பார்த்துக்கிட்டு ஏமாந்து கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிட்டு ஐயோ அம்மானு கடந்துட்டு தயவு செஞ்சு குடிக்காதீங்க. யாரும் எந்த யூஸுமே இல்லை. நான் அதனால இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் போகிறவங்க எல்லாருமே நல்லா தப்பு சொல்லலாம். அதுலேயுமே ஆத்மார்த்தமாக ரொம்ப சூப்பராக பண்ணுறவங்க எல்லாமே இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லவே வரல. ஆனால் நிறையா தற்கொலை கூட்டம் இருக்குது. அது இந்த மாதிரி போட்டு ஏமாற்றி அப்பப்போ அதோட டார்கெட்டு அதில் ஏமாந்து வந்து கொடுக்குறாங்களா, அவங்கள வச்சு ஏமாற்றிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு போயிட வேண்டியது, அவ்வளோதான். இது ஒரு கரெக்டாகவே ஒரு ப்ராப்பராகவே இருக்காது. அப்புறம் நீங்கள் அது வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் முக்கியமானவங்களெல்லாம் எடுத்துருக்கவே மாட்டானுங்க, கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு சும்மா வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்போம், அது இல்லை ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று இருக்கும், அது அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்துருக்கும், அதை வளைச்சி எடுத்திருப்பான். இதுதான் நடந்திருக்கும். அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். இதுக்கு பேர் தற்கொலை கூட்டம்னு பேர். அது அவ்வளோதான் தெரியும். நல்ல ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப நாளாக இருக்கிறவங்களா பார்த்து நல்லா அழகாக புரிஞ்சுக்கிட்டு எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்பாவை எப்படி எடுக்கணும், அம்மாவை எப்படி எடுக்கணும், ஒரு குரூப்னா எப்படி எடுக்கணும், இவங்களுக்கு எப்படி எந்த போஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், இதெல்லாம் அவங்கெல்லாம் யோசனை பண்ணியே பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்து கொடுங்க. தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டா, யூடியூப்பு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் மயங்கி போய் தயவு செஞ்சு ஆர்டர் கொடுத்து ஏமாறாதீங்க. அதில் நிறையா 3/4 பேர் ஏமாந்ததை தான் சரித்திரம் இருக்கிறத தவிர ஒருத்தவங்க கூட ஒரு திருப்தியாக சொன்னு நான் இது வரைக்கும்லாம் என் காதலெல்லாம் நான் வாங்கினதே கிடையாது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கரெக்டாக நல்ல ஒரு ஸ்டுடியோவாக, நல்ல ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக பார்த்து அவங்கக்கிட்ட ஆர்டரை கொடுங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை நல்லா சிறப்பாக எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.